ஊருக்கு போயிட்டு நம்ம இதை குடிக்காம வரலாமா? நான் என்ன குடிக்கிறேன்னு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் மச்சானும் காலையிலே எழுந்திரிச்சு நம்ம ஊர்ல இருந்து பக்கத்து ஊரான முத்துப்பேட்டையில இருந்து நம்ம பெரிய ஒண்ணத்துக்கு தான் போனோம். ஆமாங்க, நம்ம எங்க போனோம்னா அந்த பனை மரத்துல இருந்து உள்ள பதனியை குடிக்க தாங்க நாங்க போனோம். காலையில தாங்க நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான பதனி கிடைக்கும். அதனால நானும் மச்சானும் காலையில எழுந்திரிச்சு ஓடிட்டோங்க. ஓகே, இந்த பனை மரத்துல தாங்க நம்ம இது எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, அங்க ஆள் நிக்கிறாங்க. பதனி குடிக்கிறதுக்காக அந்த பட்டைலாம் ரெடி பண்ணுறாங்க பாருங்க. ஓகே, என்னோட மச்சான் வந்து முதல்ல பதனி குடிப்போன்னு சொல்லிட்டு அவங்க பட்டையை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. ஓகே, அவங்க குடிக்கிறாங்க பாருங்க. ஆனால் அந்த டேஸ்ட்டு அப்படி தாங்க இருந்துச்சு. பதனி தாங்க, சொல்லவே வார்த்தை இல்லை. ஓகே, நம்மளை கூட்டிகிட்டு வந்த சித்தி கண்ணனும் அவங்களும் குடிக்கிறாங்க. ஓகே, எனக்கும் என் மச்சான் கொடுத்தாங்க, ட்ரை பண்ணு அப்படின்னு. ஓகே, நானும் வந்து குடிச்சு பார்த்தேன். குடிச்சு பார்த்தேன். ஓகே, டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ஏன் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நான் குடிச்சு நான் பார்க்கல. நான் ஏற்கனவே வந்து ரோட்டில் விற்கிறது தான் வந்து நான் குடிச்சிருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், அடுத்து அவங்க எப்படி அந்த பதனி எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், மரத்தில் அவங்க எப்படி ஏறுறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி தாங்க ஏறுறாங்க. ஏறி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பதனியெல்லாம் எடுத்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. இவ்வளோ பெரிய பனை மரத்தில் அவங்க ஏறி நின்று அந்த மாதிரி அந்த பானையில் வச்சு அவங்க பதனி எடுக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நொங்கு பதனி இதெல்லாம் குடிக்கிறதுனால நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த பதனி நொங்கு எல்லாம் வந்து வெயில் காலத்தில் தாங்க வரும். அதுவும் நம்ம வந்து உடல் சூடாக இருக்கிறதுனால இது குளிர்ச்சியாக நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. அதில் பாருங்க, அவங்க வந்து சுண்ணாம்பு தடவி தான் வைக்கிறாங்க. அப்படி அவங்க வந்து சுண்ணாம்பு தடவாமல் வச்சாங்கன்னா அது வந்து கல்லாயிருங்க. அதனால வந்து சுண்ணாம்பு தடவி தான் நம்மளுக்கு பதனியாக கொடுத்தாங்க. கல்லாயிரும்னா சில பேருக்கு அது புரியாது, அது புரிஞ்சவங்களுக்கு புரியும், அவ்வளோதான். பதனியை எடுத்து ஒரு பானையில் ஊற்றிட்டு மறுபடியும் எடுக்கிறதுக்காக அவங்க மறுபடியும் கட்டி வைக்கிறாங்க. அது வந்து திரும்ப மறுபடியும் எப்போ எடுப்பீங்கன்னு கேட்டால் நாங்கள் சாயந்தரம் 6 மணி போல் நாங்கள் எடுப்போம் அப்படின்ட்டாங்க. அப்படியே பனை மரத்தில் சுற்றி பார்த்தா நொங்கு இருந்துச்சுங்க. ஆனால் நொங்கு குடிக்க தாங்க எங்களுக்கு டைம் இல்லாமல் போச்சு. அதோட நானும் மச்சான ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு அந்த அண்ணன் பதனி எடுத்துகிட்டு கீழே இறங்கிட்டாங்க. ஓகே, உள்ளே போய் பார்த்தா கருப்பட்டிக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இந்த பதனி மூலியமாக தான் வந்து அந்த கருப்பட்டிலாம் செய்வாங்களாம். ஓகே, நாங்களும் வந்து பதனியை வாங்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நீங்களும் ஊருக்கு வந்தால் பதனி குடிக்காமல் போயிடாதீங்க. ஓகே, பாபா, அஸ்ஸலாமு அலைக்கும்.